ஹாய், ஹலோ, வணக்கம். மாவீரர் அலெக்சாண்டர் அவரு தன்னோட மரண தருவாயில ஒரு 3 விஷயங்களை தன்னோட தளபதிகள்கிட்ட தன்னோட ஆசையா நினைச்சு சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாரு வாங்க பார்க்கலாம். 1, என்னுடைய சவப்பெட்டியை தலை சிறந்த மருத்துவர்கள் தான் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. 2, நான் இதுவரை சேர்த்த பணம், தங்கம், விலை உயர்ந்த கற்கள் போன்றவைகளை என்னுடைய இறுதி ஊர்வலத்தின் பாதையில் தூவிக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. 3வது, என் கைகளை சவப்பெட்டியின் வெளியில் தொங்கிக் கொண்டு வரும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட தளபதிகளுக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தேகம் வந்தது. ஏன் ஐயா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அலெக்சாண்டர் சொல்றாரு, இதுக்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல அவர் சொன்னது, என்னுடைய சவப்பெட்டியை தலை சிறந்த மருத்துவர்கள் தான் தூக்கி செல்ல வேண்டும். இதுக்கான பொருள், தலை சிறந்த மருத்துவர்களால் கூட என்னோட இறப்பை தடுத்து நிறுத்த முடியாது. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் அதை சொன்னேன். 2வது, நான் இதுவரை சேர்த்த பணம், தங்கம், விலை உயர்ந்த கற்கள் போன்றவைகளை என்னுடைய இறுதி ஊர்வலத்தின் பாதையில் தூவிக்கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கு அர்த்தம், நான் பூமியில் சேர்த்த கைப்பற்றிய பொருட்கள் பூமிக்கே சொந்தமானவை என்பதை தெரியப்படுத்துவதற்காக. 3வதா நான் கேட்டது, என் கைகளை சவப்பெட்டியின் வெளியில் தொங்கிக் கொண்டு வரும்படி செய்ய வேண்டும். இதுக்கான பொருள் என்னன்னா, எனது கைகளை காற்றில் அசையும்படி, அதாவது மக்கள் பார்க்கும்போதே நான் வெறுங்கையோட தான் போறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை உணர்த்துறதுக்காகவும் அவரு சொல்றாரு. இந்த பூமியில நம்ம பிறக்கும்போது எதையும் கொண்டு வர்றது கிடையாது, அதனால எதையும் கொண்டுட்டும் போக முடியாது. பூமியில வாழ்ற காலம்தான் நம்மளோட நேரம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் விலை உயர்ந்த பரிசு உங்களோட நேரம் மட்டும்தான். இது மட்டும்தான் நம்ம மாவீரர் அலெக்சாண்டர் சொன்ன 3 விஷயங்கள். இது நம்மளோட வாழ்க்கைக்கும் பொருந்தும்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு புரியும். நன்றி.